கொடுக்கா. வாங்கிக்கோ. சொல்லும் என் தங்கம், உன்னை பார்க்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருந்தேன்டா. என்னை யாரும் கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நீயே என்னை தேடி வந்துட்டியே என் தங்கம். எனக்கு சந்தோஷமா இருக்குடா. பிரியா, குழந்தைய பார்த்துட்டேல்ல, கொஞ்சிட்டேல்ல, அர்ச்சனாட்ட குழந்தைய கொடு. பாரு, அவ முகம் இப்பவே எப்படி வாடி போயிடுச்சு பாரு. இல்ல, நான் கொடுக்க மாட்டேன். பிரியா, என்ன இது? குழந்தை கொடுக்க மாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிற. இதுக்குதான் குழந்தைய பார்க்க போக வேண்டாம் நான் சொன்னேன். குடு குடு அர்ச்சனா கிட்ட. நான் கொடுக்க மாட்டேன். இது ஏன் குழந்தை. பிரியா, என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசிக்கிட்டு இருக்கியா? இந்த குழந்தையை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது. என் எதிர்காலமே இந்த குழந்தை தான். அக்கா, உன்னை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். எந்த ஒரு தாய்கிட்டையும் யாரும் கேட்க கூடாத கேள்விதான். எனக்காக கொஞ்சம் இறக்கங்காட்டுக்கா. இந்த குழந்தைக்காக தான் என்னை வீட்டை விட்டு நீ வெளியே அனுப்புன. ஆனா இன்னைக்கு நான் குழந்தைய பார்க்கணும்னு நினைக்கும் போது நீயே குழந்தையோட வந்திருக்க பாத்தியா? அதான் கடவுளை பார்த்து உன்னை அனுப்பி வச்சிருக்காரு. அதனாலதான் கேக்குறேன், இந்த குழந்தைய என்கிட்ட கொடுத்துருக்கா. எனக்குன்னு ஒரு வாழ்க்கை கிடையாதுக்கா. கல்யாணமே வேணான்னு தான் நான் செத்து போக போனேன். இந்த குழந்தைய கொடுத்தா இதான் எதிர்காலம், என் வாழ்க்கைன்னு நினைச்சு நான் வாழ்ந்துருவேன்க்கா. உங்ககிட்ட நான் கெஞ்சி கேக்குறேன்க்கா, எனக்கு இந்த குழந்தைய கொடுத்துருக்கா. ஏய், வாய மூடு. உனக்கு அறிவு இருக்கா? அவ பெத்த குழந்தைய உனக்கே கொடுக்க சொல்றியே. இப்படி கேட்கறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது? கேட்க கூடாதுன்னு எனக்கு தெரியுது. ஆனா என்னால கேட்காம இருக்க முடியலம்மா. அக்காவும் மாமாவும் இன்னொரு குழந்தைய பெத்துக்கலாம், அதை அவங்க வளர்த்துக்க முடியும். ஆனா எனக்குன்னு எதிர்காலம் இந்த குழந்தை தானம்மா. அதை எப்படிம்மா என்னால கேட்காம இருக்க முடியும்? அக்காவும் மாமாவும் நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்காங்க. எனக்காக இந்த ஒரு உதவியை மட்டும் செய்ய சொல்லுமா. மாமா, தயவு செஞ்சு அக்கா கிட்ட நீங்க சொல்லுங்க. அக்கா, நான் உங்க கால்ல வேணாலும் விழுறேன். இந்த குழந்தைய கொடுத்துருங்க அக்கா. என் காலில நீ விழ வேண்டாம். உன் குழந்தைய நீ வளர்க்கறதுக்காக எதுக்காக என்கிட்ட நீ அனுமதி கேட்கணும்? நீயே வச்சுக்கோ. அர்ச்சனா, என்ன பேசுற? உண்மைதாம சொல்றேன். இது அவ குழந்தைதான். அவ 10 மாசம் சுமந்து பெத்த குழந்தைதான். அவ குழந்தைய அவ வளர்க்கறதுக்காக எதுக்காகமா என்கிட்ட அனுமதி கேட்கணும்? அர்ச்சனா, நீ என்ன பேசிட்டு இருக்க? வேணாங்க, நீங்க எதுவும் சொல்ல வேணாம். எனக்கு எல்லாம் உண்மையும் தெரிஞ்சு போச்சு. இனிமே யாரும் எந்த உண்மையும் என்கிட்ட மறைக்க வேண்டாம். இது இவ ரத்தம். நான் தான் இந்த குழந்தை மேல இவ்வளவு நாளா தப்பா உரிமை கொண்டாடி இருக்கேன். இந்த உண்மை நேத்துதான் எனக்கு ஹாஸ்பிட்டல்ல தெரிய வந்தது. என்ன அர்ச்சனா பேசுற? பிரியாவோட குழந்தை தான் இறந்து போச்சே. இறந்து போனது பிரியாவோட குழந்தை இல்லனா என் குழந்தை. இறந்து போன என் குழந்தைய பிரியாவோட குழந்தையாவும், உயிரோட இருந்த பிரியாவோட குழந்தைய என் குழந்தையாவும் மாத்தி உண்மையை மறைச்சிட்டாங்க. என்ன அர்ச்சனா, குழந்தைய மாத்திட்டாங்கன்னு புதுசா ஒரு கதையை சொல்ற? அப்போ குழந்தைய மாத்தினது யாரு? நீங்க 2 பேரும் தான் மாத்தி மாத்தி கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. ஆனா சம்பந்தப்பட்ட 3 பேரும் பேசாம இருக்காங்களே, அவங்க ஏதாவது கேள்வி கேக்குறாங்களா? என்னம்மா அப்பா, அர்ச்சனா என்னமோ பேசிட்டு இருக்கா, நீங்க 2 பேரும் அமைதியா இருக்கீங்க.
அவங்க எப்படி நான் சொல்லுவாங்க? இந்த காரியத்தை பண்ணதே அவங்க தானே. இத்தனை நாளா எனக்கு தெரியாம மறைச்சு வச்சிருந்த உண்மைய நேத்து பிரியாவை ஹாஸ்பிட்டலுக்கு பார்க்க வந்திருந்தப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அர்ச்சனா கிட்ட உண்மையை சொல்லிடுவோம். ஐயோ உன்கிட்ட இருக்கிறது பிரியாவோட குழந்தை தான். உன்னோட குழந்தை ஆஸ்பத்திரியில் இறந்து போச்சு. இதை சொன்னா நீ தாங்கிக்க மாட்டேன். நாங்கள் தான் குழந்தைய மாற்றி வச்சோங்கிற உண்மையை அர்ச்சனா கிட்ட சொல்லிடுவோம். உண்மை தெரிஞ்ச அந்த நிமிஷமே என் உயிரே போயிடுச்சு. பிரியாவோட குழந்தைக்கு தான் இத்தனை நாளா நான் தாயா உரிமை கொண்டாடி இருக்கேன். ஆனா உரிமை இருக்கிற பிரியாவை ஒதுக்கி வச்சிருக்கேன்னு எனக்கு புரிஞ்சுது. ராத்திரி முழுக்க என்னால தூங்கவே முடியல. அத இவர்கிட்ட கூட உண்மையை சொல்லாம இங்க இவரை கூட்டிட்டு வந்தேன். நியாயமா பார்த்தா இந்த குழந்தைய வளர்க்கறதுக்கு எனக்கு எந்த உரிமையும் கிடையாது. பிரியா கிட்ட ஒப்படைக்கிறது தான் சரின்னு நான் நல்லா யோசிச்சு முடிவெடுத்திருக்கேன். அர்ச்சனா, என்னை மன்னிச்சிரு அர்ச்சனா. இந்த உண்மையை எத்தனால உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம நான் தவிச்சிட்டு இருந்தேன். அந்த சூழ்நிலையில ஒரு இக்கட்டான நிலைமையில எடுத்த முடிவு தான் அது. அர்ச்சனா, குழந்தை இருந்தா பிரியாவோட எதிர்காலம் வீணா போயிடும். குழந்தை இல்லைன்னா உன்னோட எதிர்காலம் வீணா போயிடும். அதனாலதான் அர்ச்சனா இந்த முடிவுக்கு நான் கட்டுப்பட வேண்டியதா போயிருச்சு. நீங்க ஏன் மாப்பிள்ள மன்னிப்பு கேட்குறீங்க? நீங்களா அந்த முடிவெடுத்தீங்க? நான் தானே முடிவெடுத்தேன். ஆரம்பத்தில் நீங்க கூட இதுக்கு சம்மதிக்கல. நான் தான் உங்களை கட்டாயப்படுத்தி சம்மதிக்க வச்சேன். அதனால நான் தான் அர்ச்சனா கிட்ட மன்னிப்பு கேட்கணும். உங்க அப்பா கூட இதுக்கு சம்மதிக்கலம்மா. பிரியாவோட எதிர்காலத்தை நினைச்சு சொன்னதுக்கு அப்புறம் தான் சம்மதிச்சாரு. அர்ச்சனா, என்னை மன்னிச்சிருமா. அர்ச்சனா, உன்னுடைய எதிர்காலத்தையும் பிரியாவோட எதிர்காலத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு தாமா நானும் இதுக்கு ஒத்துக்கிட்டேன். ஆனா இப்ப நீ எடுத்த முடிவு யோசிச்சு எடுத்த முடிவு மாதிரி எனக்கு தெரியல. அவசரப்பட்டுட்டியோன்னு தோணுது. இல்லப்பா, நான் அவசரப்படல. இது நல்ல யோசிச்சு எடுத்த முடிவுதான். பிரியா அந்த குழந்தை மேல பாசம் காட்டினதையே உன்னால தாங்கிக்க முடியலையே. இப்போ நீ பார்த்து பார்த்து வளர்த்த அந்த குழந்தைய எப்படிமா உன்னால பிரியா கிட்ட கொடுக்க முடிஞ்சுது? ரத்தமும் சதையுமா நான் பெத்த குழந்தை மேல பிரியா பாசம் காட்டுறாளே, எங்க என் தாய் பாசத்தை அவ பங்கு போட்டுக்குவாளோன்னு பயந்துதான்ப்பா நான் அப்படி நடந்துக்கிட்டேன். ஆனா பிரியாவோட குழந்தைய தான்ப்பா நான் பங்கு போட்டுட்டு இருந்திருக்கேன். அந்த குழந்தை மேலதான் நான் பாசம் காட்டியிருக்கேன்ற உண்மை தெரிஞ்சதும் பிரியா நிலைமைய ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தேன்ப்பா. அதனாலதான் குழந்தைய அவகிட்டே கொடுத்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன். இல்லம்மா, நீ அவசரப்பட்டு முடிவெடுத்துட்ட. நீ இந்த குழந்தை மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்க, உயிரா இருக்கேன்னு எங்க எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது எப்படிம்மா இந்த குழந்தைய கொடுக்க முடியும்? வேண்டாம்மா, ஏதோ பெருசா தியாகம் பண்றதா நினைச்சு நீ அவஸ்தையில மாட்டிக்காத. இந்த குழந்தை உன் குழந்தையாவே வளரட்டும். வாங்கிக்க. போது நிறுத்துமா. என் குழந்தை இறந்து போச்சுங்கிற உண்மையை அந்த நேரத்துல என்கிட்ட சொல்லியிருந்தா கூட 1 வாரமோ 10 நாளா அழுத்து தீர்த்திருப்பேன். அந்த நேரத்துல எனக்கு ஏதாவது ஆயிருந்தா கூட பரவாயில்ல. ஆனா எங்க 2 பேருக்கும் நல்லது பண்றதா நினைச்சு பிரியாவோட குழந்தை இறந்து போச்சுன்னு பொய் சொல்லி அவளோட குழந்தை எனக்கு கொடுத்துருக்கியே, உனக்கு எப்படிமா மனசு வந்துச்சு? இப்போ உண்மை தெரிஞ்சதும் நியாயப்படி அவ குழந்தைய நான் அவகிட்ட கொடுக்கறதுனால நான் வேதனைப்படுவேன், நீ வருத்தப்படுறியே. இந்த நிலைமையை உருவாக்குனதே நீதானே? அர்ச்சனா, அத்தை மேல கோவப்படாத. நீ இந்த விஷயத்தை இவ்வளவு பக்குவமா எடுத்துப்பேன்னு நாங்க யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. எங்க இந்த உண்மை உனக்கு தெரிஞ்சதுன்னா உன்னால அதை தாங்கிக்க முடியாதுன்னு தான் நாங்க எல்லாருமே சேர்ந்து இந்த உண்மையை மறைச்சோம். இதை பாரு, ஏற்கனவே ஒரு தடவை கருவில் இருந்த குழந்தை கலைஞ்சு போனப்பவே உன்னால அதை ஏத்துக்க முடியல. பிறந்த குழந்தை இறந்து போச்சுங்கிற உண்மையை உங்ககிட்ட சொன்னா நீ மொத்தமா உடஞ்சு போயிடுவேன் தான் அர்ச்சனா நாங்க எல்லாரும் சேர்ந்து உண்மையை மறைச்சோம்.
நீங்க எல்லாரும் சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஆனா இங்க ஒரு குழந்தைய மையமா வச்சு 2 தாய்ங்களுக்கு நடுவுல நடக்கிற பாச போராட்டம் இது உரிமை போராட்டமா மாறும்னு உங்க எல்லாருக்கும் தெரியாம போச்சுல்ல? பிரியா, மத்தவங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நீ அதை நினைச்சு கவலைப்படாத. இது உன்னோட குழந்தை. நீ 10 மாசம் சுமந்து பெத்த குழந்தை. இவனை நீ எப்படியெல்லாம் வளர்த்து ஆளாக்கணும்னு ஆசைப்பட்டியோ அப்படியெல்லாம் வளர்த்து ஆளாக்க. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? இல்லக்கா, எனக்கு கொஞ்சம் கூட சந்தோஷம் இல்ல. என்ன சொல்ற பிரியா? என் குழந்தை எங்கேயோ உயிரோடு இருக்குன்னு நான் நம்பினது நிஜம். ஆனா அது இந்த குழந்தையா இருக்குன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நான் எவ்வளவு பெரிய துரதிர்ஷ்டசாலி. நான் இந்த குழந்தைய பாக்குறப்பெல்லாம் எனக்குள்ள ஒரு இனம் புரியாத பாசம் உருவாச்சு. அதனாலதான் குழந்தை உன்கிட்ட தாய்ப்பால் குடிக்காம என்கிட்ட குடிச்சப்ப கூட எனக்கு தெரியாம போச்சு இது என் குழந்தைதான்னு. என் தங்கத்தை கையிலேயே வச்சுக்கிட்டு நான் எங்கேயோ தேடி அலைஞ்சிருக்கேன். ஆனா இதுக்கு தெரிஞ்சிருக்கு நான் தான் குழந்தைக்கு பெத்த தாயின்னு. அதனாலதான் இது உன்னை விட என்கிட்ட அதிகமா ஓட்டிக்கிட்டு இருந்திருக்கு. அழாத பிரியா, அதான் இப்போ உன் குழந்தை திருப்பி உங்ககிட்டே கிடைச்சிருச்சுல்ல. போதும், நிறுத்துங்க மாமா. உங்க மேல நான் ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தேன். இந்த உலகத்துல யாரு வேணாலும் தப்பு பண்ணலாம், பொய் சொல்லலாம், நம்பிக்கை துரோகம் பண்ணலாம். ஆனா இந்த மாதிரி ஒரு காரியத்துக்கு நீங்க உயிரே போனாலும் நீங்க ஒத்து போக மாட்டீங்கன்னு நான் நம்பிக்கிட்டு இருந்தேன். ஆனா அம்மா சொன்ன பொய்க்கு இப்படி தொண போயிட்டீங்களே, இதை நான் கொஞ்சம் கூட உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம் மாமா. நான் தான் சொல்றேன்ல, அவர் மேல எந்த தப்பும் இல்ல, எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே. எல்லாத்துக்கும் காரணம் நீதானே. இப்ப சொல்லி என்னமா பிரயோஜனம்? எனக்கு அக்காவுக்கும் இந்த குழந்தைக்காக பாச போராட்டத்தையே நடக்க வச்சிட்டீங்க. இல்ல பிரியா, இனிமே இந்த குழந்தை மேல நான் எந்த உரிமையும் எடுத்துக்க மாட்டேன். நீதான் இனிமே இவனோட தாய். அர்ச்சனா, உண்மையிலேயே உனக்கு ரொம்ப பெரிய மனசுமா. நீ தியாகிமா. இல்லப்பா, நான் பாவி. அதனால தானே 2 தடவை குழந்தை என் வயித்துல தங்காம போச்சு. அந்த குழந்தைய வயித்துல இருந்தப்போ நாங்க 2 பேரும் எப்படியெல்லாம் கனவு கண்டோம். நான் பாவியா இருக்கிறதுனால தானே அந்த குழந்தை என் முகத்தை கூட பார்க்காம கண்ணை மூடிடுச்சு. என் குழந்தையோட முகம் எப்படி இருக்குன்னு கூட நான் பார்க்கலையப்பா. குழந்தைய இங்கதானே புதைச்சு வச்சீங்க? அர்ச்சனா, 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 நில்லுமா. அர்ச்சனா, நில்லு. அர்ச்சனா. அர்ச்சனா, சொல்ல கேளு, கேட்டுருமா, கேட்டுருமா, கேட்டுரு. ஐயோ, புதைச்ச குழிய தோண்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஐயோ, அது பச்சை குழந்தை, அங்க ஒண்ணுமா, ஏய், அது பச்சை மண்ணு, அங்க ஒண்ணு இருக்காதுன்னு சொல்றேன்ல. கமலத்தை போலே ஒரு தாயின் பேச்சு, பவிழத்தை போலே ஒரு பெண்ணின் மடியில் போடும் முன் பறித்து வந்து இந்த மண்ணின் மடியில் இடுவதோ கத்தியின்றி நெஞ்சில் படுகாயமே, கத்த வழியின்றி அழுங்கீதமே, ஆடாமல் அசையாமல் கண்ணன் இவன் கண்மூடும் நித்திரை போதுமா? ராசி நல்ல ராசி, அது எப்போதும் பெரியவங்க ஆசி, அத்த மக ராசி, அது ஒரு முழுக்க. என்ன வாசு, காலையில ரொம்ப ஜாலியா வந்துட்டு இருக்க? ஆமா, ஜாலிக்கு என்ன குறைச்சல, லைஃப் இஸ் ஷார்ட் மேக் இட் ஸ்வீட். இதெல்லாம் இங்கிலீஷ், உனக்கு புரியாது. ஆமா, வேலை கிடைச்சதா? நாங்கெல்லாம் வேர்வைப்படாம வாழ்ற கூட்டம், எங்க கிட்ட போய் வேலையை பத்தி பேசிட்டு இருக்க? கிளம்பு கிளம்பு. ஆஹா,
வீடு வந்துருச்சுடா வாசு. ஜாலி எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு வேலை தேடி அலைஞ்சா மாதிரியும் ஒரு பொறுப்பான புள்ள மாதிரியும் ரியாக்ட் பண்ணிக்கோ. பி கேர்ஃபுல். இந்தாயா கொண்டா. அம்மா வாடா வாசு. என்னடா ராத்திரிலாம் வீட்டுக்கு வரல, ஃப்ரெண்ட்ஸ் ரூமில் படுத்துட்டியா? ஆமா, ஃப்ரெண்ட்ஸுங்களோட தங்க போறேன்னு அம்மா ஃபோன் பண்ண சொன்னானே. சொன்னா ஏண்டா ஏன் ஒரு மாதிரி சோர்வா இருக்க? ராத்திரி சாப்பிட்டியா இல்லையா? சாப்பிட்டேன். ஆமாம், வேலை விஷயம் என்னாச்சு? அது வந்து அந்த வேலை எனக்கு வேணான்னு சொல்லிட்டேன்ப்பா. என்னது வேண்டான்னு சொல்லிட்டியா? ஏன்டா? பக்கத்துல பாண்டிச்சேரியில போய் வேலை செஞ்சாலும் பெருசா என்ன சம்பாதிச்சிட போறேன்? சென்னையில கிடைக்கிறத விட கூடவா வருமானம் வந்துட போகுது. அதெல்லாம் வச்சுக்கிட்டு வாழ்க்கையில முன்னுக்கு வந்துட முடியாது. அதனால இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் போறது வேஸ்ட்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்கப்பா. இவன் திருந்திட்டான், நம்ம நம்பினதெல்லாம் தப்பு பாக்கியம். பாரு, ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்லிட்டாங்க அது இதுன்னு சொல்லிட்டு வேலையை வேணான்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறான். இவனாவது உழைச்சி செல்வம் மாதிரி முன்னுக்கு வர்றதாவது, இவன் பொண்டாட்டியோட சேர்ந்து வாழ்றதாவது. இவனை நம்பி பிரயோஜனம் இல்லை, வேஸ்ட்டு. டேய் என்னடா இப்படி பண்ற? பாரு இப்போ உங்க அப்பா எப்படி நம்பிக்கை இல்லாம பேசுறாருன்னு. என்னமா அன்னைக்கு சொன்னீங்க, நான் பெரிய உத்தியோகத்துக்கு போறேன், சம்பாதிக்கிறேன், உங்களை ஓஹோன்னு வச்சு காப்பாத்துறேன்லாம். மா, இப்போ நான் அதே தாமா சொல்றேன். நான் சொன்னதுல எந்தவித மாற்றமும் கிடையாதுமா. இங்க வேலை பார்க்கறத விட வெளிநாட்டுல போய் வேலை பார்த்தா நிறைய சம்பாதிக்கலாமா. சீக்கிரம் லைஃப்ல செட்டில் ஆயிடலான்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்றாங்கம்மா. எனக்கும் அதான் சரின்னு படுதுமா. ஓகேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். என்னது வெளிநாட்டுக்கா? என்னடா சொல்ற? ஆமாமா, துபாய்க்கு போலான்னு முடிவு பண்ணிட்டேன். அங்க வேலைக்கு போனா வருஷம் 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாமா. 2-3 வருஷம் கஷ்டப்பட்டா போதுமா, இங்க லட்சாதிபதியா வந்து இறங்கலாம்.